இது நாட்டு சர்க்கரை, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65. இது வெள்ளை சர்க்கரை அதாவது ஜீனி, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 75. இது ரெண்டுக்கும் 10 தான் வேரியேஷன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. எங்களுடைய வீட்டுல பயன்படுத்துறது இந்த நாட்டு சர்க்கரை தான். அந்த 10% கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல என்ன வேரியேஷன், அதனால சுகர் குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பிரவுன் கலரா இருக்கிறதுக்கு காரணம் மொலாய்சிஸ் சொல்லுவாங்க. இந்த பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய மொலாய்சிஸை விலக்கிட்டு பியூரிஃபை பண்ணி வரக்கூடியது தான் இந்த ஜீனி. அதாவது சல்பர் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கெமிக்கலை கலந்து இது வெள்ளைத்தன்மையா மாற்றி இன்னும் பியூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுல ப்ளீச் எல்லாம் கலந்து பியூரா நமக்கு பேக்கெட்ல அடைச்சு எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது அப்படியே கெட்டியா இருந்துச்சுன்னா கருப்பட்டி, அதை பவுடர் பண்ணோம்னா நாட்டு சர்க்கரை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது கருப்பட்டின்னு சொல்லக்கூடியது பனைமரத்துல இருந்து வரக்கூடியது. அந்த பதநீரை நன்றாக காய்ச்சி அதை சிரட்டையில ஊத்தி அச்சுகளாக எடுத்து அதை தான் நம்ம கருப்பட்டின்னு கடைகள்ல விற்கிறாங்க. அதோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட 35 தான். ஆக நல்லா ஒரு சுகர் பேஷண்ட் இந்த நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், இந்த ஜீனியா இருக்கட்டும், இதுக்கு பதிலா கருப்பட்டி பயன்படுத்தலாம். இன்னும் சுகரே இருக்கக்கூடாது, ரொம்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் சட்டைவா, அதாவது சீனி துளசின்னு சொல்லுவாங்க. அதுல கிளைசிமிக் இண்டெக்ஸ் 0. அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும்